வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்கா மற்றும் சைனா ட்ரம்ப் அடித்த மிகப்பெரிய யூட்டர்ன் இன்றைக்கி அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது சைனாவை பற்றி பேசும்போது தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேக்னெட்டை கூட இல்லை உன் மேலே அடிஷ்னலாக வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டெல்லாம் கொடுத்துருந்தாரு. ட்ரம்ப்போடைய மிக முக்கியமான பொலிட்டிக்கல் பிச்சு, எக்ஸ்டர்னல் எனிமி யார்? சீனா தான், ரஷ்யா கிடையாது. ஓகே, பைடனோட எக்ஸ்டர்னல் எனிமி யார்? டெமோக்ராட்ஸோடது, ரஷ்யா தான், சீனா கிடையாது. ஸோ அதுக்கு எதிராக தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ட்ரம்ப்போடைய அந்த மாகா டீம், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், பயங்கர வெறித்தனமான ட்ரம்ப் ஃபேன்ஸு. இவங்க எல்லாருமே சொன்னது, எல்லா தொலைக்காட்சி டிபேட்டு, யூடியூப், பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாது, இவங்க வந்து தான் அமெரிக்காவை டேக் ஓவர் பண்ணுறாங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகைனுடைய மிக முக்கியமான கொள்கை சீனாவுடைய மாணவர்களை இங்கேருந்து வெளியேற்றுறது, அவங்களுக்கு வீசாவே கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி சீனாவுடைய மாணவர்கள் குறிப்பாக கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸில், டிஃபென்ஸ் டெக்கில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க குறி வச்சு சில ஆர்டர்ஸ்லாம் போட்டாங்க. அவங்களாம் வெளியே அனுப்புன்னு சொன்னாங்க. ட்ரம்ப்புக்கும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்குமே நேரடியான மோதல்லாம் ஏற்பட்டுச்சு. ஃபண்டிங்கெல்லாம் கட் பண்ணார். அதிரடி நடவடிக்கைலாம் எடுத்தார் இவர் ஒரு 3 மாதம் முன்னாடி, 4 மாதம் முன்னாடி, ஜனவரி பிப்ரவரியில். அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு யூட்டர்ன் அடித்து தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 லட்சம் சீன மாணவர்களுக்கு நம்ம வீசா கொடுக்க போகிறோம். we are going to allow their students to come in, it is very important. 6 lakh students, it is very important, but we are going to get along with China. 2 மெசேஜ். சீனாவுடைய 6 லட்சம் மாணவர்களுக்கு நம்ம வீசா கொடுக்க போகிறோம், சைனாவோடைய சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் அப்படின்ட்டு. இந்த யூட்டர்னுக்கு டெமோக்ராட் சிரிக்கிறது, மிச்ச நாடுகள் சிரிக்கிறதெல்லாம் விட இதுக்கு வந்து அதிகமான ஒரு சோகக்கதை, புலம்பல் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போடைய ஹார்டு கோர் மேகா சப்போர்ட்டர்ஸ். அவங்களோட ட்விட்டர் பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே கடுமையாக எதிர்க்கிறாங்க. இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த மேக்னெட் இல்லாமல் அங்கே இயங்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்திய மாணவர்கள் மற்றும் சீன மாணவர்கள் இல்லாமல் அமெரிக்காவோட யூனிவர்சிட்டிஸ் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இதுவும் ஒரு நிதர்சனமான உண்மை. இது ரெண்டுமே அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்தியா கனடா பிரச்சனை வந்தபோது கூட இந்தியாக்கிட்ட இருக்கக்கூடிய மெயின் லீவரேஜ் வந்து இந்தியாவுடைய மாணவர்கள் கனடாவில் போய் படிக்கிறது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா $30,000 ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. அதை வச்சு தான் அவங்க மாணவர்களுக்கு அவங்க இலவச கல்வி, மலிவு விலையில் கல்வின்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போது மீண்டும் பேக் ஃபயராக இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஷி ஜின்பிங்கை சந்திக்க போகிறாரு. அப்போது அந்த அதிரடிலாம் பார்த்தோம். அதே சமயம் இந்த யூட்டர்ன் அப்படின்றது இவங்களை வந்து யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க சப்போர்ட்டர்ஸை பாதிச்சிருக்கு. லாரா லூமர் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஒரு ஹார்டு கோர் சப்போர்ட்டர், ஒரு கமெண்டேட்டர், எல்லா டிவி டிபேட்லேயுமே லாரா லூமர் வந்து வருவாங்க. லாரா லூமர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிசிபியோடைய ஸ்பைஸு, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஸ்பைஸு, இவங்க எல்லாம் உளவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து என்னோட நாட்டுக்குள்ளே, அமெரிக்காவுக்குள்ளே சீனர்கள் உள்ள வரத்துக்கோ இஸ்லாமியர்கள் உள்ள வரத்துக்கோ நான் ஓட்டு போடல. டோன்ட் மேக் அமெரிக்கா சைனா, இதை வந்து சீனாவாக மாற்றிடாதீங்க அமெரிக்காவை. மாகா வந்து இமிக்ரெண்ட்ஸை வேண்டான்னு சொல்லுது, வெளியிலேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது. இவ்வளோ மாணவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புன்றது பறிபோகும்னு சொல்லி கதறி இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒயிட் ஹவுஸோடைய டெப்டி சீஃப் ஸ்டீஃபன் மில்லரை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. நோபடி, ஐ ரிப்பீட், நோபடி வான்ஸ் 6 lakh more Chinese students aka communist spies in the UK, United States. China murdered 1.2 million Americans. Now they got to replace us. This cannot happen. அதாவது ஒரு குமுறல் அப்படின்னே வச்சுக்கலாம். சீனர்களை அமெரிக்காக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, ரிப்பீட் அலோவ் பண்ணக்கூடாது. 6 லட்சம் பேர் இவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா சீனர்கள் மாணவர்கள் அவங்க கம்யூனிஸ்ட் ஸ்பைஸ்ன்னு சொல்கிறாங்க. உண்மையாக தான் வச்சுக்கலாம், வேறு விஷயம். சைனா வந்து 12 லட்சம் அமெரிக்கர்களை கொன்று இருக்குது. அது என்ன கணக்குன்னு தெரியல, அமெரிக்கர்களை கொன்று இருக்குது. இப்போது அதே அமெரிக்கர்களை நீங்கள் சீனர்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது, சொல்கிறத ஒத்துக்கவே முடியாது அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா, ட்ரம்ப்போடைய மிக முக்கியமான சப்போர்ட்டர், கிட்டத்தட்ட ஒரு 300 எலெக்ஷன் ராலிக்கு மேலே அவங்க பண்ணாங்க. மார்ஜோரை டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு, இது எக்ஸில் இருக்கவங்க தெரியும், மாகா டீமோட மிக ஃபேமஸான ஒரு சப்போர்ட்டர். We should not let in 6 lakh Chinese students to attend American colleges and universities that may be loyal to the CCP.
why are we allowing 6 lakh students from China to replace our American students opportunities? We should never allow it. 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் அலோவ் பண்ணுறதை ஒத்துக்க முடியாது. 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா அமெரிக்கா ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலைவாய்ப்புன்றது பறிபோகும். இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே சீனாவுடைய சப்போர்ட்டுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. சீனாவுடைய ஃபண்டிங் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ்க்கு நிறையா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸ்க்கு வெளியிலேருந்து வர ஃபண்டிங் தான் மெயின். இந்த வெளியிலேருந்து வர ஃபண்டிங்கில் 2 முக்கியமான நாடுகள், ஒன்று சீனா, இன்னொன்று கத்தார். இப்போது ஹமாஸுக்கு ஆதரவான ப்ரொட்டஸ்ட்டோ இல்லை இஸ்ரேலியலுக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட்டோ அமெரிக்க யூனிவர்சிட்டிஸில் ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து கத்தாரி ஃபண்டிங் சைஸபிள் அமௌண்ட் இருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப்போடைய குடும்பத்துக்குமே, பர்சனல் குடும்பத்துக்குமே கத்தாரோடைய ஃபண்டிங் அப்படின்றது பட்டும் படாமல் பேசலாம், ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு ட்ரம்ப் வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங்கை கட் பண்ணுறாரு. அப்போது இவங்க ஃபீஸை நம்பி தான் இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. வெளிநாட்டு நிதி உதவி பெற்று தான் இவங்க வாழணுன்ற கட்டாயம் இருக்குது. இப்போ மீண்டும் 6 லட்சம் மாணவர்களை நீங்கள் அதிக அனுமதிக்கிறீங்க. 6 லட்சன்றது சைஸபிள் அமௌண்ட். அது எத்தனை வருஷத்துலன்னு அவர் சொல்லலை, மேபி 1 வருஷமா 2 வருஷமானு சொல்லிட்டு ஷீ ஜின்பிங்கை எப்படியாவது சாந்தப்படுத்தணும் அப்படின்றது ஒரு எய்மு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அவங்க ஆதரவாளர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்டாண்ட் யூஎஸ் கேபிட்டல் இதை, அதாவது ட்ரம்ப்போடைய தோல்விக்கு பிறகு 2020 இந்த கேபிட்டல் ஹில்லில் உள்ளே உடச்சிட்டு போனாங்க ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள். பல பேர் அதில் தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது சேர்த்து அடைக்கப்பட்டாங்க. அதில் லீட் பண்ண மிக முக்கியமான ஒருத்தர் கணிசமான டைம் ஜெயிலில் இருந்தார் ட்ரம்ப்புக்காகவே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி எஜுகேட் அவர் எனிமீஸ், திஸ் இஸ்ன்ட் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச், இட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ட்டு. எதிரியை படிக்க வைக்கக்கூடிய, எதிரிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலையை நம்ம பண்ணுறோம், இது எக்ஸ்சேஞ்சு கிடையாது, இது எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லி அவரோட கருத்து. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லிப்ஸ் ஆஃப் டிக்டாக்னு சொல்லிட்டு, இது ஃபுல்லாகவே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரையாக போட்டிருந்தாங்க. லிப்ஸ் ஆஃப் டிக்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்பை ரிங்கு, இது வந்து ட்ரம்ப் ஹேண்டில், நாங்கள் வந்து ட்ரம்ப்ஸ்டர்ன்னு சொல்கிறோம். எப்படி இந்த இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்குன்னு ஒரு இந்த திரைப்பட நடிகளுக்குன்னு ஒரு கல்ட் இருக்கும், அந்த மாதிரி நாங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு மாஸ் இம்போர்ட்டேஷன். நம்ம டிப்போர்ட்டேஷனை பற்றி பேசுகிறோம், இங்கேருந்து ஏலியன்ஸை வெளியேற்றதை பற்றி பேசுகிறோம், சீன மாணவர்களை வெளியேற்றதை பற்றி பேசுகிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸ் அவங்களுடைய மிக எல்லாரும் பார்க்கப்படக்கூடிய ஒரு டிவி டிபேட், அதோடைய டிவி ஆங்கர் லாரா இன்கிராம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய காமர்ஸ் செக்ரட்டரி ஹார்வர்ட் அவர்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. ராஜா, இதுதான் மேக் அமெரிக்கா கிரேட் அகைனா, அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்றது 6 லட்சம் சீன மாணவர்களை உள்ளே கொண்டு வர்றது தானே அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, பெர்க்லே யூனிவர்சிட்டி மற்றும் UCLA, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்த 3 யூனிவர்சிட்டியுமே சைனாவுடைய கைப்பாவையாக மாறி இருக்குது. ஆன்டி அமெரிக்கன், அமெரிக்காவுக்கு எதிரான ப்ராபகண்டாவை எடுத்து வைக்கிறது மட்டுமே இந்த கல்லூரிகளோட இதுவாக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் 6 லட்சம் அதிகமாக சீன மாணவர்களை கொண்டு வருது எப்படி அமெரிக்கா ஃபஸ்ட் ஆகும் அப்படின்றது, அமெரிக்கா எப்படி முதன்மைப்படுத்தாகும்னு கேள்வி. அதுக்கு வந்து ஹார்வர்டு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய, அதாவது உலகத்தோடைய பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அமெரிக்காவில் இருக்குது. அதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே தேவையில்லை. அந்த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மொத்த யூனிவர்சிட்டிஸில் அந்த கீழே இருக்கக்கூடிய 15 யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றது வெளிநாட்டு மாணவர்கள் இல்லாமல் அவங்களால இயங்க முடியாது, அவங்க காலேஜை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். இதை கவனித்து தான் ட்ரம்ப் வந்து ஒரு சாதுரியமான, ஒரு ரேஷ்னலான யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு. ட்ரம்ப் வந்து ரேஷ்னலாக யோசித்து முடிவெடுக்கக்கூடியவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்தே தெரியுது. ஸோ இவங்களுடைய ப்ரெஷர் டாக்டிக்ஸு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஜனவரி பிப்ரவரி மாதம். ஃபஸ்ட்டு இவங்க குறி வச்சது வந்து சீன மாணவர்களை, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியர்களை குறி வச்சது அப்படின்றது H1B வீசாவில் தான் அதிகமாக குறி வச்சாங்க. பட் சீனாவை குறி வச்சது அப்படின்றது F1 சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீசாவில். இந்தியர்களுக்கு ஒரு கேவியாட் என்ன போட்டாங்கன்னா, நீங்கள் வந்தியா படிச்சியா கிளம்பு, இங்கே வந்து நீ அடுத்தது வேலை செய்கிறதுலாம் இருக்கக்கூடாது, நீ இருந்தால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்ற மாதிரி. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஓரளவுக்கு செல்வந்தர்களால் தான் போக முடியும், அமெரிக்காவுக்கு போய் படிக்க முடியாது, வேறு விஷயம். ஸோ இப்போது ஜனவரி மாதம் ஒரு உத்தரவை போட்டு அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் மேடையிலேயே பேசிட்டு சீனாவுடைய மாணவர்களை நான் வெளியேற்றுவேன், அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டிஸை நான் மீட்டெடுப்பேன், அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சீன கைப்பாவைகளை நான் வெளியேற்றுவேன், எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு உண்டான ஆக்ஷனையும் ஜனவரி பிப்ரவரி மாதம் எடுத்துகிட்டு
இப்போ ஆகஸ்ட் மாதம் அப்படியே ஒரு பல்ட்டி அடித்து 6 லட்சம் வீசா நான் கொடுக்குறேன், எங்களுக்கு வந்து மேக்னெட்டை கொடுங்க அப்படின்ற போது இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது வர்த்தக போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா தோத்துட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாலிட் எவிடன்ஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ நாமளும் இவங்க விதித்த டாரிஃபுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம வரக்கூடிய கிறிஸ்மஸ் அப்போது அமெரிக்கர்கள் போய் வால்மார்ட்டில் குவிஞ்சு அந்த பிளாக் ஃப்ரைடே அப்போ குவிஞ்சு லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கொடுத்து எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ரெடிமேட் கார்மெண்ட்ஸை வாங்கும் பொழுது 15-20% அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கட்டும். ஏன்னா அவங்க தான் ட்ரம்ப்புக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. ட்ரம்ப்போடைய மேஜர் சப்போர்ட்டரும் அவங்க தான். இப்போ ட்ரம்ப் வந்து இன்னொரு வேலை என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் பீஃபு மற்றும் சோயா இதில் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தார். சைனாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. சைனா அதிகமாக பீஃப் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நாடு, போர்க்கு அதிகமாக கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய நாடு. இது ரெண்டையுமே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ட்ரம்ப்போடைய பேச்சை கேட்டுட்டு இந்த மீட் எக்ஸ்போர்ட் வந்து கம்மி பண்ணாங்க. இப்போது அது கடுமையான தாக்கத்தை உருவாக்கி இருக்குது அமெரிக்காவுடைய விவசாயிகள் மற்றும் இந்த கால்நடை உற்பத்தியாளர்கள். அவங்க கால்நடை உற்பத்தியாளர்கள் அப்படின்றது மீட்டுன்றது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். எப்படி ஆடு வளர்க்குறோமோ கோழி வளர்க்குறோமோ அது மாதிரி அவங்களுக்கு மாடு வளர்க்குறது பன்னி வளர்க்குறதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் தான். அவங்க தான் ட்ரம்ப்போடைய கோர் ஓட்டர் பேஸ். அங்கே இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் மற்றும் லோயர் மிடில் கிளாஸ் இவங்க தான் ட்ரம்ப்போடைய மெயின் கோர் ஓட்டர் பேஸ். இப்போ அந்த டிசிஷனுமே இவர் ரிவர்ஸ் பண்ணுறாரு. தெளிவாக அமெரிக்காவுக்கு இவங்க நினச்ச அளவுக்கான லீவரேஜ் அப்படின்றது இல்லை அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. இந்தியாவும் நம்ம அமைதியாக இருந்தோன்னா 6 மாதம் கழித்து இவங்களே வழிக்கு வருவாங்க. அப்புறம் இந்திய மாணவர்களுக்கு பீஸா வேணும்னு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இந்திய பொருட்களுக்கு வந்து ஓகே ஜவுளித்துறைக்கு மட்டும் நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இதை டைல்யூட் பண்ண போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. அதற்கு உண்டான முன்னுதாரணத்தை நம்ம சைனா கிட்ட பார்த்தோம். சைனா கிளியர் கட்டாக இவங்களை எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்து ட்ரம்ப்பாக எடுத்த முடிவுகளை எண்ணி 5 மாதத்தில் வழி கொண்டு வந்திருக்காங்க. 1 வீசா 2 வீசா 1000 வீசாலாம் கிடையாது. 6 லட்சம் சீன மாணவர்கள் மீண்டும் இங்கே வந்து படிக்க போகிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கலாக இவங்க போல்ரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சீனர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் போடலாம், சீனர்கள் மேலே அமெரிக்கர்களுக்கு ஒரு கடுமையான வெறுப்பு இருக்குது. கோவிட் டைம்லேயே அது ஆரம்பிச்சது. ட்ரம்ப்போடைய வீழ்ச்சிக்கே கோவிட் அப்படின்றது தான் காரணம். அந்த கோவிடை உருவாக்குனது சைனா தான் அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பர்செப்ஷன் அங்கே இருக்காது. உண்மையாக இல்லையான்றது ரெண்டாவது கஷ்டம். அடுத்தடுத்து இவங்க பண்ண தேர்தல் பிரச்சாரத்தில் சைனாவை எதிரியாக காமிச்சு இப்போ சைனாவை மீண்டும் நண்பன் சொல்லிட்டு இப்போ ஆப் சிந்தூருக்கு பிறகு நம்ம அரசாங்கம் வந்து இப்போ பிசிசிஐ தனியார் நிறுவனம்னு இவங்க என்ன சால்ஜாப் சொன்னாலும் நாங்கள் பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாட மாட்டோம், ஆனால் சர்வதேச போட்டிகள் நாங்கள் போய் விளையாடுவோன்றது பைத்தியகார்த்தனம். இது நீங்கள் வந்து உங்கள் நாட்டை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா மக்களை அப்படின்ற கேள்வியை எழுப்புது. ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் போட்டிக்கே நம்ம இவ்வளோ கோவப்படும் பொழுது நாளைக்கு நம்ம போய் பாகிஸ்தான்கிட்ட போய் மீண்டும் வர்த்தகம் வச்சுக்கிட்டு பாகிஸ்தானோட 6 லட்சம் மாணவர்களுக்கு இந்தியா வீசா கொடுக்குதுன்னு சொல்லிச்சுன்னா எந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிப்பாங்களோ, எந்த அளவுக்கு இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்தவங்க ஓட்டு போடவங்க கொந்தளிப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ மாகா டீம் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இப்போது ட்ரம்ப் சொன்ன எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருந்த இந்த டீம் இப்போ எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகும். இது பெரிய லெவலில் சீனர்கள் மேலே வரக்கூடிய காலங்களில் ஒரு வெறுப்பு அப்படின்றது மிக மிக அதிகமாகும். பிரச்சனை என்னென்னா, இந்தியர்களும் இதில் கொலாட்ரல் டேமேஜ். ஏற்கனவே நான் கேள்விப்படுறது அந்த இந்தியர்களை அவங்க பார்க்கக்கூடியது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்செப்ஷன் என்னென்னா, இவனுங்க ஐடி படிக்கிறானுங்க, சீப்பாக படிக்கிறவங்க நாட்டில் கிளம்பி இங்கே வராங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, திரும்ப போகிறாங்க. இந்தியா இன்னும் ஒரு ஏழை நாடு தான், அது வந்து அவங்களுக்கு பர்செப்ஷனில் கிடையாது. அவங்க நினைக்கிறது கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டாங்கன்ட்டு. ரெண்டாவது, இந்த டெக் ஜெயண்ட்ஸோட சிஇஓஸ் இந்தியா ஒருத்தர் வரும்போது அங்கே பெரிய லெவலில் அது பிரச்சனையாகலை. இப்போ 2 பேர் 3 பேர் டாப் 100 நிறுவனங்களில் ஒரு கணிசமான அளவு இந்தியர்கள் வரும்போது, இந்திய வாழ் அமெரிக்கர்கள் வரும்போது, அங்கே நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு 500-600 வருடம் முன்னாடி போன இந்த இவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் மிகப்பெரிய டக் ஆஃப் வார் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப சர்ஃபேஸில் போயிட்டுருக்கு. இது கிரவுண்ட் லெவலில் இந்தியர்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு போகக்கூடாது அப்படின்றது தான் விருப்பம். பட் ட்ரம்ப்பை முன்னெடுத்த இந்த பாலிட்டிக்ஸுக்கும் இப்போ இவங்க அடிக்கிற பல்ட்டிக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பின்னடைவு வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர் என்னென்னா, ட்ரேடு வாரில் அமெரிக்கா தோத்துருச்சுன்னா அடுத்தது ஹாட் வார் மட்டும்தான் அமெரிக்காவை காப்பாற்றும். அப்போ போர் வர்றதுக்கான, உலகம் முழுக்க சண்டை வர்றதுக்கான
சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆயுத வியாபாரத்தில் அமெரிக்காவுக்கு காம்படிஷனே உலகத்தில் யாருமே கிடையாது. சைனா, ரஷ்யா, இஸ்ரேல், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் கூட்டி பார்த்தா கூட அமெரிக்கா கிட்ட இராணுவ வலிமையில் யாருமே, அதாவது இராணுவ தளவாடங்கள் உற்பத்திலையும் சரி, இராணுவ வலிமையிலையும் சரி, இராணுவ பட்ஜெட்டில் கிட்டேயே போக முடியாது. அப்போது ட்ரேடு வாரில் அமெரிக்கா ஓரளவுக்கு ஜெயிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. உலக அமைதிக்கே அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்கேஸ் இல்லை அப்படின்னா அடுத்த 5 வருடங்களுக்கு பிறகு பல யுத்தங்களை, ஈவன் 5 வருடமே நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். ஏன்னா ட்ரேட் வாரில் அவங்க தோத்தாங்க அப்படின்னா சைனா கிளியர் கட்டாக வின்னராக வந்துச்சு அப்படின்ற போது அடுத்தது போர் மட்டுமே அமெரிக்காவை மீட்டெடுக்கும். 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் ஐரோப்பாவில் இருக்க நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அமெரிக்கா 2 வேலை தான் பண்ணாங்க. பணத்தை கொண்டு போய் இந்த நாடுகளுக்கு கடனாக கொடுத்தாங்க. அந்த கடனாக கொடுத்த பணத்தை மீண்டும் அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஆயுதங்களை கொடுத்தாங்க. அமெரிக்கா எங்கேயுமே டைரெக்டாக சண்டை போடவே இல்லை. பேர்ல் ஹார்பர் தாக்குதலுக்கு பிறகு தான் அமெரிக்க இராணுவம் அப்படின்றது ஓரளவுக்கு நேரடியாக இறங்கி வர ஆரம்பித்தாங்க. பேட்டில் ஆஃப் நார்மண்டியோட பீச் லேண்டிங் இங்கே எல்லாமே அமெரிக்க துருப்புகள் இருந்தாலும் 95% அப்படின்றது அமெரிக்கர்கள் காலை வைக்காமல் ஆயுதங்கள் மட்டுமே உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒன்று மட்டும்தான் அமெரிக்காவை காப்பாற்ற முடியும். அபாயகரமான நிலையை நோக்கி உலகம் போயிட்டுருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.